அனைவருக்கும் வணக்கங்கள். சொல்லி கொண்டிருக்கிறது. நாங்கள் தரம் 6 மாணவர்களுக்கான விஞ்ஞான பாடத்துல அன்றாட வாழ்வில் சக்தி தொடர்பாக பார்த்து கொண்டிருக்கிறாங்க. அன்றாட வாழ்வுல சக்தி இருந்தா சக்தி முதல்கள் என்னென்ன இருக்குது, அந்த ஒவ்வொரு சக்தி முதல இருந்து எங்களுக்கு எப்படி சக்தி கிடைக்கிறது, அதுல பயன்பாடு அதை எதிர்க்காக நாங்கள் யூஸ் பண்ணுறோம் என்று சொல்லி பார்த்து கொண்டு இருக்கிறோம். இப்ப நாங்க சக்தி உடல் என்று சொல்லியிருக்கல, சூரியன் என்பது எங்களுடைய பிரதானமான சக்தி முதல் என்று பார்க்கிறோம். எப்படி சூரியன்ல இருந்து எங்களுக்கு ஒளி என்கின்ற ஒரு சக்தி கிடைக்கும், ஒளி சக்தி. அதே போல வெப்ப சக்தியும் எங்களுக்கு சூரியன்ல இருந்து கிடைக்கிறது. சூரியன்ல இருந்து 2 விதமான சக்திகளிலிருந்து கிடைக்கும். அதனாலதான் நாங்கள் சூரியன் எங்களுடைய பிரதான சக்தி முதலாக சொல்றோம். சரியா? அப்ப சூரியன்ல இருந்து வார ஒளியை பயன்படுத்தி நாங்கள் என்னென்ன வேலை செய்யலாம்? சூரியன்ல இருந்து ஒளி சக்தியை பயன்படுத்தி நாங்கள் என்ன செய்யலாம்? சூரியன்ல இருந்து வருகின்ற ஒளியில இருந்துதான் சாதனங்களால உணவானது உற்பத்தி செய்யப்படுகிறது சொல்லி பார்த்துருக்கோம். பார்த்த நாங்கள் இது நாங்க எங்களோட முதலாவது அலர்படுத்தியே நாங்க பார்த்துட்டோம். எப்படி ஒளி தொகுப்பு என்கின்ற ஒரு பிரதான விஷயம் படிக்கணும். ஒளி இருக்கும் போது உணவு தொகுக்கப்படுதல். அந்த செயற்பாடுனால பூமியில இருக்கிற எல்லா உயிரினத்திற்கும் தேவையான உணவானது தாவரங்கள் உற்பத்தி செய்யும். அப்ப எங்களுக்கு உணவில இருக்கிற சக்தியானது சூரியனில் இருந்து கிடைக்கப்படுகிறது என்று சொல்லி பார்த்திருக்கு. இப்ப நாங்க அதை தவிர சூரியனுடைய ஒளியினாலதான் சூரிய கலங்கள் என்று சொல்லப்படுவது என்ன? சோலார் லைட். அந்த சோலார் லைட் எல்லாம் சூரியனுடைய ஒளியை எப்படி மாற்றுது? மின் சக்தியாக மாற்றி கொடுக்கிறது. இருக்கிறார்கள், புக்ல பார்த்துக் கொள்ளலாம், அல்லது நீங்க நான் ஷேர் பண்றேன், பார்த்துக்கொள்ளலாம். இதுல சூரியன் தான் உங்களுடைய பிரதானமான சக்தி முதல் என்று பார்க்கிறோம். சூரிய சக்தியில இருந்து, அதாவது ஒளி சக்தியில இருந்து சூரிய படல்களின் மூலம், சூரிய படல் என்று சொல்லுவதுதான் சோலார் லைட். அது சோழர்கள்ல இருக்கு லைட் படகுறதுனால, அதாவது சூரியன் ஒளி படகுறதுனால அது மின்சாரத்தை உருவாக்குது. அதாவது அந்த ஒளியின் சக்தியை மின் சக்தியாக எது? சூரிய படல்கள் அதற்கு சூரிய ஒளியினுடைய சக்தியை நாங்கள் பயன்படுத்தி நாங்க பார்க்க இருக்கிறது இன்னொரு சக்தி முதல், அது உயிர் பிரிவுகள். அப்ப எதுவும் போட்டுக்கொள்ளுங்க. இன்றைக்கு நாங்க பார்க்க இருக்கிற சக்தி முதல் உயிர் பிரிவுகள். உயிர் பிரிவுகள் என்று போடும். அப்ப உயிர் பிரிவுகள் என்று சொல்லியிருக்கிறது. உயிர் உள்ள பொருட்கள்ல இருந்து கிடைக்கிற உயிர் பொருட்களை தான் நாங்க உயிர் பிரிவுகள் சொல்லுவோம். உதாரணமாக எங்களுக்கு மரத்தில இருந்துதான் விறகு கிடைக்கிறது சொல்லுவோம். இப்ப மரம் கட்டு போய் அல்லது காந்த மரத்தில இருந்து பெரிய பெரிய கட்டைகளாக இருக்கும், அதை நாம் வெட்டி சிறிய துண்டுகளாக இருக்கிறோம். அந்த விறகு என்பது ஒரு உயிருள்ள மரமாக இருந்து அதனுடைய பிரிவுகளை தான் நாங்கள் இருக்கிறோம். அப்படி ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். உயிர் பிரிவுகள் என்றால் எரிபொருளாக பயன்படுத்தக்கூடிய, அதாவது நாங்கள் இந்த சக்தியை பற்றி கலைக்கிறோம். அப்ப சக்தி என்பது எங்களுக்கு அது வெப்ப சக்தியாக இருக்கலாம்,
ஒளி சக்தியாக இருக்கலாம், ஏதோ ஒரு சக்தியாக பயன்படுத்தப்படுவது. அப்ப உயிர் பிரிவுகளில் இருக்கிற சக்தி பாருங்க, உங்களுக்கு தாவர விலங்கு பாகங்களை தான் உயிர் பிரிவுகள் என்று அழைக்கும். எப்படி தாவரம் தான் பட்டு போனா தாவரத்தின பகுதிகள்ல இருந்து நாங்க விராக எடுப்போம். அடுகளை தான் நாங்க உயிர் பிரிவுகள் என்று சொல்லுவோம். எரிபொருளாக பயன்படுத்தக்கூடிய தாவர விலங்கு பாகங்கள் உயிர் பிரிவுகள் என்று அழைக்கப்படுகிறது. அதுக்கு நல்ல உதாரணம் சுறாக்கு மரத்திலிருந்து பெற்றுக் கொள்ளப்படும். அதை சார்ந்த சிரட்டை தேங்காயை உடிச்சு தேங்காய் சிரட்டையை அரைச்சி வைத்து இருப்பார். அதே போல மட்டை, உருளி இதெல்லாம் தாவர பாகங்களாக வருது. மரத்தோல் இவை உயிர் பிரிவுகள் என்று அழைக்கப்படும். சரியா? உயிர் பிரிவுகள் என்றால் என்ன? எரிபொருளாக பயன்படுத்தக்கூடிய தாவர விலங்கு பாகங்கள் என்று சொல்லுவோம். எரிபொருளாக பயன்படுத்தக்கூடிய தாவர விலங்கு பாகங்கள் உயிர் பிரிவுகள் என அழைக்கப்படும். கேள்வி வந்திருக்கிறது. உயிர் பிரிவுகள் என்றால் என்ன? உயிர் பிரிவுகள் உதாரணத்துனா என்ன? சிரட்டை போடலாம், வைக்கோல் போடலாம், வேற உங்களுக்கு தெரிஞ்ச விறகுகள் நீங்க எதிர்கொள்ள முடியும். உயிர் பிரிவுகள் உதாரணங்களும் கேள்வியில சேர்க்கப்படும். பாருங்க, உதாரணங்கள் தரப்பட்டு இருக்கு. நாங்கள் பயன்படுத்துகின்ற பிரதான உயிர் பிரிவு விறகு ஆகும். நாங்க சமைக்கிறதுக்காக பயன்படுத்துற பிரதானமாக ஆதி காலத்துல பயன்படுத்தினதும் விறகுதான் வச்சிருக்கிறாங்க. இப்ப எல்லா வீட்டிலையும் கேஸ் அடுப்போ ஹீட்டரோ கரண்ட்லயோ அடுப்புகள் இருக்கலாம். ஆனா என்னோட ஆதி காலத்துல இருந்து விறகுதான் சமைப்பதற்கு பயன்படுத்தப்பட்டது. ஆகவே நாங்கள் பயன்படுத்துகிற பிரதான உயிர் பிரிவு விறகுதான் அதிக அளவில் பயன்படுத்தப்படுகிறது. உயிர்ப்பிரிவாக அதோட சிரட்டை, மரக்கறி, பலவரைந்த உணவுகளை நாங்கள் இப்ப அதிகமா யூஸ் பண்றதில்ல. வைக்கோல் சில வேளைகள்ல போட்டு இருக்கிறது. மரத்தூள், புளி, செங்கனவும் உயிர் பிரிவுகளுக்கான மேலும் சில உதாரணங்கள். இப்ப உயிர் பிரிவு என்றால் என்பது எரிக்கக்கூடிய பதார்த்தங்களாக இருக்கு. எரிக்கக்கூடிய என்ன பதார்த்தம்? அது ஒரு தாவர அல்லது விலங்கு பாகங்களாக இருக்கலாம். அது எரிக்கக்கூடியதாக இருக்க முடியும். சிரட்டை, கறி, பல்வரைந்த மரக்கறி, பல்வரைந்த உணவுகள் போன்ற கழிவுகளோட வைக்கோல், மரத்தூள், உள் விறகு இதெல்லாமே உயிர் பிரிவுகள் எரிபொருளாக நாங்கள் யூஸ் பண்ணலாம். சரிங்களா? அப்ப இந்த எரிபொருட்கள்ல, அதாவது இந்த மரத்தூள், வைக்கோல், உள்ள இது ஒரு சொல்றோம் உயிர் பிரிவுகளுக்கு உதாரணம் சொல்றோம். உயிர் பிரிவை நாங்க எதுக்காக பயன்படுத்துவோம்? எரிபொருளாக பயன்படுத்துவோம். எரிக்கிறது எரிக்கிறதுக்காக யூஸ் பண்றோம். அது எரியும் பொழுது இப்ப விறகுல இருக்கிற சக்தி எங்க இருந்து வந்தது? ஒரு சக்தி தான் இன்னொரு சக்தியாக மாறுது. சரியா? இப்ப சூழ்நிலையில இருந்து வர ஒளியை வச்சு அந்த ஒளிய கரண்டா மாற்றினா அது சோலார் லைட். அதுல இருக்கிற சக்தி எங்க இருந்து வந்ததுன்னு கேட்டா அது சூரியன்ல இருந்து வந்த சக்தி தான். சூரியனில இருந்து ஒளியாக வந்த சக்தியை மின்சக்தியாக மாற்றி இருக்கிறோம். அது வேறொரு வடிவம். ஆனா இரண்டுமே ஒரு சக்தி தான். சூரியன்ல இருந்து கிடைத்த சக்தி தான் இப்ப மின்சக்தியாக மாற்றப்பட்டிருக்கிறது.
அதாவது சக்தியின் வடிவத்தை மாற்றியிருக்கு. லைட்டா வந்தத கரண்டா மாற்றி இருக்கிறோம் என்று சொல்றோம். வடிவத்தை மாற்றி இருக்கிறோம். ஆனா இரண்டும் எதிலிருந்து வந்த சக்தி? சூரியனில் இருந்து பெற்றுக்கொள்ளப்பட்ட சக்தி. அப்ப அதே போல இப்ப விறகுல இருக்கிற இந்த சக்தியானது, அதாவது நமக்கு இயற்கைக்குள்ள வர அந்த வெப்ப சக்தியானது எங்க இருந்து பெறப்பட்டிருக்கும்? அந்த விறகுல கொஞ்சம் சொல்றோம். அது எங்க இருந்து வந்த சக்திய விறகுல சேமிக்கிறது. விறகு இருக்குது சாகர பகுதி. சாகர பகுதி தான் வளர வேணுமென்றா உணவு வேணும். அந்த உணவு அதை தொகுக்க வேணுமென்றா சூரியன் வேணும். ஆகவே உங்களுக்கு நேரடியாக சூரியனில் இருந்து பெறப்பட்ட சக்தி தான் அந்த விறகுல இருக்க வேண்டும். சூரியனிலிருந்து வந்த ஒளியிலிருந்து தாவரம் தானியங்கள் செய்து உணவை தயாரித்து ஒளி தொகுப்பு செய்யும். அந்த உணவை கொண்டு அந்த தாவரங்களையும் வளர்ந்து வந்து பிறகு என்ன செய்யும்? பட்டு அது ஒரு மரக்கட்டைகளாக வந்து விறகாக மாறும். அப்ப அது உணவு சேமிக்கிறதுக்காக அது என்னத்தை நம்பியிருந்தது? சூரியனை நம்பியிருந்தது. அப்ப அதுக்கு தேவையான சக்தி அதை எங்க இருந்து பெற்றுக்கொண்டது? சூரியனில இருந்து. எனவே உயிர் துணியில இருக்கிற சக்தியானது எங்கிருந்து பெற்றுக் கொள்ளப்பட்டது? அது சூரியனிலிருந்து பெற்றுக் கொள்ளப்பட்ட சக்தியே ஆகும். சரியா? அப்ப உங்களுக்கு மிகவும் சிறகான சக்தி முறை யாராக இருக்கிறது? சூரியன். சூரியன் தான் ஒரு மிகப்பெரிய சக்தி முறையாக இருக்கிறது. அது விறகுல இருந்தாலும் சரி, வேற வேற சக்தியாக எங்க இருந்தாலும் சரி, அது சூரியனில இருந்துதான் கிடைச்சிருக்குது. சூரியனை விதித்தா பூமி, பூமியில இருக்கிற உயிர்கள் உயிர் வாழ்கின்றன. அப்ப சூரியன் இல்லாட்டி வாழை இல்லாது. சூரியன் இல்லாட்டி ஏன் வாழை இல்லாது? ஒளிச்சக்தி கிடைக்காது, ஒளி இருக்காது. சூரியன் இல்லாம போனா என்ன நடக்கும்? சூரியன் இல்லாம போனா உலகம் ஃபுல்லா இருளாய், உங்களுக்கு பகலே இருக்காது. அப்ப சூரியன் வராட்டிக்கு உலகம் இருந்து போயிடும். அப்ப என்ன செய்வோம்? ஒளி இல்லாம தாவரங்களால உணவை தயாரிக்க முடியாமல் போகும். தாவரம் வளராது, லைட் இல்லாம வளராது, சூரிய ஒளி படாது. இப்ப தாவரத்திலிருந்து உணவு கிடைக்காவிட்டால் தாவரத்தை உணவாக உட்கொள்ளக்கூடிய அமைப்பை ஒவ்வொன்றாக இருக்கும். தாவரத்தை மட்டும் சாப்பிடாதீர்கள், மாடு மலை முயல் போன்ற தாவரத்தை மட்டும் சாப்பிடாதீர்கள் எல்லாம் இறந்து போகும். இப்ப மனிதர்கள் ஒரு அனைத்து முன்னிருந்ததுனால நாங்கள் ஏதோ இருக்கிறத கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிட்டு கொஞ்ச நாள் கூடுதலாக உயிர் வாழ முடியும். ஆனா நீண்ட காலத்துக்கு சூரியன் இல்லாமல் எந்த அறிவியாலையும் இருப்பார்கள் என்பது சாத்தியமற்றது. சரியா? உணவு பற்றாக்குறை, உணவு பஞ்சம் வந்து மனிதர்கள் உணர்ந்து. அப்ப சூரியன்களுக்கு எந்தளவுக்கு முக்கியத்துவமானது என்று யோசிக்கொள்ளலாம். அப்ப பிரதான சக்தி முறை எது என்ற கேள்விக்கு வேற எந்த சக்தி முறையிலும் இப்படி யோசிக்க கூடாது. எப்பவுமே சூரியன் தான் உங்களுடைய பிரதான சக்தி முதலாக இருக்கும். சரியா? உயிர் துணிவை பயன்படுத்தும் சந்தர்ப்பங்களில் ஒன்றாக மரத்தூள் அடுப்பை செய்யலாம். அப்போ உயிர் துணிவை பயன்படுத்துற ஒரு சந்தர்ப்பம் மரத்தூள் அடுப்பு. இப்ப பண்டைய காலங்கள்ல அப்படி இருந்திருக்கு. மரத்தூள் அணில மரத்தூளை விட்டு அந்த மரத்தூள் அடுப்புன்னு வந்ததுக்கும் அதுல போட்டு அவர்கள் அதிலிருந்து வெப்ப சக்தியை கொண்டு சமைக்கும். இங்கு உயிர் பிரிவாக மரத்தூள் அல்லது உண்ணி பயன்படுத்தப்படுது. அது மரத்தூளை போடலாம் அல்லது உண்ணியை போட்டு பயன்படுத்த முடியும். ஆசிரியரின் உதவியுடன் மரத்தூள் அடுப்பு ஒன்றை செய்து கொள்ளும். மரத்தூள் அடுப்பு இவர்களுடைய பாடசாலை செய்திருந்தார்கள். போல
நீங்களும் இந்த வீட்டிலேயே செய்யறாங்களே இந்த தேவையான பொருட்கள்ல ஒரு பால்மா கொள்ளி வீட்டுக்கு எடுத்து நானே செய்யறவங்களுக்கு இருக்கும் அல்லது பிள்ளைகளுக்கு மாப்பட்டு மாட்டு முறை வேண்டிய தீனி இது ஒரு தகரமா இருக்கிற ஒரு தீனா இருந்தா நல்லா. அதே போல பேரணி வெட்டும் கவனி பேரணி வெட்டும்னா இந்த பேரணிக்கு நடுவில் வந்து உணவு அது மூடியை கலந்து வைத்துக் கொள்ளலாம். இந்த சைட்ல ஒரு துளை மாதிரி உங்களுக்கு போட வேண்டும். அதுக்காக பேரணியும் வட்டமாக இந்த குழாய்களுக்கு ஏற்ற மாதிரி வட்டமாக வெட்டிக் கொள்ள வேண்டும். சரியா? பிவிசி குழாய் வால் அலகு மரத்தூள் அல்லது உயிர். பிவிசி குழாய் வந்து இந்த பொலிவாய்வு குளோரைட் இந்த குழாயை வந்து இப்படி போட்டு எடுத்துக் கொள்ளும். காரணம் மூடி அகற்றப்பட்ட குழந்தையில் அடித்தளத்திற்கு அனுப்பிட்டதாக நாங்கள் விட்டோம். துளையொன்றை பற்றி அகற்றங்கள் இதுல வந்து அடியில ஒரு துளையொன்றை வச்சு போடலாம். இது வந்து நீங்க வீட்டிலேயே இதை சொல்லப்பட்ட வழிமுறைகளுக்காக நீங்க வச்சு இந்த அடுப்பை செஞ்சு பார்க்க முடியும். மரத்தூள் அடுப்புக்கு என்ன போடலாம்? உமி போடலாம் அல்லது மரத்தூள் போடலாம். சரியா? இந்த பெருங்குள்ள எல் வடிவத்துல ஒரு துளை ஒன்று இருக்கும். அதன் ஊடாக தீச்சுவாலையம் தான் நெருப்ப கொழுத்து இந்த மரத்தூள் அடுப்பை தச்சரித்துக் கொள்ளலாம். சரியா? உயிர் தெளிவாக சக்தி முதலாக பயன்படுத்தப்படுகின்ற அம்மரத்தூள் அடுப்புல என்ன செய்யலாம்? அதுல உணவு சமைக்கலாம், நீரை சூடாக்கலாம். இதை சொல்றது செலவு குறைந்த எளிமையான உணவு. மரத்தூள் அடுப்பை பயன்படுத்துவதற்குரிய நன்மை என்று கேட்கலாம். ஒரு மரத்தூள் அடுப்பை பயன்படுத்துறதுனால என்ன நன்மைட்டா எங்களுக்கு செலவு குறைவு. மரத்தூள் அடுப்புனால எங்களுக்கு செலவு குறைவு. எண்ணெயோ அல்லது மரத்தூளையோ எடுக்கிறது எங்களுக்கு அதிகம் செலவாகாது. அதனாலதான் இல்லாட்டி இப்ப யோசிச்சு பாருங்க, வீடுகள்ல கேஸ் வச்சுக்கிற அடுப்புக்கார கேஸ் வச்சுக்க 4000 இதுல போகுது. அப்ப யோசிச்சு பாருங்க, 4000க்கு மேல செலவாகும் ஒரு கேஸ் சிலிண்டரை மாற்று. ஒரு சில வீடுகளை இப்போ விறகு யூஸ் பண்ணீங்கன்னா நல்லது. சில பாவங்களுக்கு விறகு இலவசமாக கிடைக்கக்குள்ள அது செலவு குறைவாகவும் தான் இருக்கும். அதாவது விறகை பயன்படுத்துதல், விறகை பயன்படுத்தி சமைக்கிறது நல்லது. சில பேர் கரண்ட் அடுப்புல வச்சு சமைக்கணும். அதனால மின்சார செலவு கூடுதலாக இருக்கும், மின்சார கட்டணம் அதிகமாக இருக்கும். அப்ப அவற்றுக்கு செலவு கூட. ஆனா இங்க மரத்தூள் அடுப்புல செலவு குறைவு என்பது முக்கியமான ஒரு விஷயம். அதுக்காகத்தான் இந்த மரத்தூள் அடுப்பை உங்களுக்கு போட்டு காட்டியிருக்கு. இது ஒரு செலவு குறைந்த எளிமையான ஒரு வீட்டா இருக்கு. சரியா? இதை விட மரத்தூள் அடுப்பு யூஸ் பண்றதை விட விறகாக நாங்கள் பயன்படுத்துறது நல்லது. அப்போ இதுல உங்களுக்கான ஒப்படைகள் வந்துவிட்டது. உயிர் தெளிவாக பயன்படுத்தக்கூடியதுடன் தந்துள்ளது. விறகு, சிலகை, வைக்கோல், கரும்பு தாவரம், விழிப்பிலிருந்து அப்புறப்படுத்துகின்ற சிறிதன கழிவுகள், சக்தியை செய்து கொள்வதற்காக பயன்படுத்தும் சந்தர்ப்பம். விறகு நாங்க எதுக்கு பயன்படுத்துறோம்? சமைக்கிறது. இரட்டை கல்வி எதுக்கு பயன்படுத்துறோம்? இந்த ஆடைகளை அழைத்து வருகிறது, அயன் பண்றது. அந்த மாதிரி இந்த ஒவ்வொரு உயிர் பிரிவையும் நாங்கள் எப்ப பயன்படுத்துவோம்னா அவர் வீட்டு இருக்கிறார்களோ பிறகு வந்து எழுதிக் கொள்ளுங்கள். உங்க அம்மா தாத்தாக்களோட சொல்லுங்க யூஸ் பண்ணுங்க. சரியா? அடுத்ததாக நாங்கள் இன்னைக்கு பார்க்க இருக்கிற சுபத்து எரிபொருள். சுபத்து எரிபொருள் கட்டுகிறது. அப்ப இது வந்து ஒரு சக்தி தான். சுபத்து எரிபொருள் என்பது இன்னொரு சக்தி உடலாக இருக்கு. இப்ப சுபத்து எரிபொருள் என்றால் என்ன? உயிர் பிரிவு நாம பார்த்துட்டோம். எரிபொருளாக
பயன்படுத்தக்கூடிய சாதக விலங்கு பகுதிகள் இருக்கிறது என்பது பார்க்கிறோம். அப்ப இந்த எரிபொருள் சுவட்டு எரிபொருள். இப்ப நாங்க சுவட்டு எரிபொருள் சொல்றது பெட்ரோல், டீசல், மண்ணெண்ணெய், பெட்ரோலியம் கேஸ், நிலக்கரி எல்லாத்தையும் சுவட்டு எரிபொருட்கள் என்று சொல்றோம். இத பாருங்க, இந்த சுவட்டு எரிபொருள் எப்படி உருவாகும், அதாவது பெட்ரோல் எப்படி உருவாகிறது, எனக்கு பெட்ரோல் எப்படி கிடைக்குது. சரியா? இப்ப பெட்ரோலுக்கு கொஞ்ச நாளா நாட்டுல எவ்வளவு கட்டுப்பாடுகள் வந்து தெரியுது. ஏன் அப்படி எங்களுக்கு கட்டுப்பாடு வந்தது பெட்ரோலுக்கு? ஏனென்றா எங்களோட நாட்டுல அந்த பெட்ரோல் எடுப்பதற்கான வசதிகளோ அல்லது பெட்ரோல் என்ற தனிய எண்ணெய் அது ஒரு வளம். இப்ப என்னோட ஊர்ல நிறைய வயல்கள் இருக்கிறது, மலைகள் இருக்கிறது, அதெல்லாம் ஒரு வளம் வந்து சொல்றோம். இயற்கையாக எங்களுக்கு கிடைத்தது. ஆனா எண்ணெய் இருக்கிறது எங்களுக்கு இலங்கை நாட்டுல எண்ணெய் வளம் என்பது இல்லை. மன்னாருக்கு அருகில ஒரு எண்ணெய், ஆனா அதுல இருந்து டெக்னாலஜி இல்லை. எண்ணெய் இல்லை. அப்ப எங்களுக்கு எண்ணெய் அதாவது பெட்ரோல் டீசல் வாங்கினா உங்களுக்கு எண்ணெய் வெளிநாடு வெளிநாட்டுல எல்லா நாட்டிலுமே பெட்ரோல் டீசல் எல்லாம் காமிச்சிருக்கா இல்லை. அது அரபு நாடுகள் அல்லது ரஷ்யா போன்ற சில நாடுகளுக்கு தான் அந்த எண்ணெய் வசதி வந்து கிடைக்குது. அதாவது நிலத்தை தோண்டி நிலத்துக்கு உள்ள வைத்து ஒரு அச்சா எண்ணெய் வந்து எடுக்கப்படும் கருப்பு நிறத்துல ஒரு ஒளி. அந்த ஒளி பிறகு பிரிச்சு எடுக்கப்பட்டு பிரித்தெடுப்பு செய்ய அந்த ஒரு எண்ணெயை பிரிச்செடுத்து அதுல இருந்துதான் பெட்ரோல் வர வேணும், அந்த எண்ணெயில இருந்துதான் டீசல் வர வேணும், அதுல இருந்துதான் பெட்ரோலியம் கேஸ் வர வேணும், அதுல இருந்துதான் நிலக்கரி வர வேணும். இப்படி ஒவ்வொன்றும் பிரித்தெடுக்கப்பட்டு கடைசியாக அந்த எண்ணெயில இருந்து நீதி வர தார் என்று சொல்றோம். கருப்பு நிறத்துல தார் என்று சொல்றோம். அந்த தாரைத்தான் கொண்டு வந்து கடைசியாக நாங்க ரோட் போடுறோம். வீடு அருகே இருக்கிற அந்த தாரை யூஸ் பண்றோம். அப்ப எங்களுக்கு பெட்ரோல் டீசல் எல்லாமே சேர்ந்த கலவையாக ஒரு ஒளியாகத்தான் இருக்கும். சரியா? அப்ப பெட்ரோல் எண்ணெய் எல்லாமே சேர்ந்த ஒரு கலவை. அந்த கலவை சில நாடுகளுக்கு இயல்பாகவே அவங்களோட நாட்டுல அந்த வளம் இருக்கு, எண்ணெய் வளம் இருக்கு. அரபு நாடுகள்ல பாருங்க எண்ணெய் கிணறுகள் அதிகமாக இருக்கும். அங்கே இருந்து எடுக்கப்படுகின்ற அந்த எண்ணெயானது அதை நாங்கள் கச்சா எண்ணெய் என்று அழைப்போம். அதுக்கு பெயர் கச்சா எண்ணெய். அதாவது இந்த டீசல் பெட்ரோல் மண்ணெண்ணெய் எல்லாம் சேர்ந்து இருக்கிற அந்த ஒளியை சொல்றது கச்சா எண்ணெய். அந்த எண்ணெயில பெரிய பெரிய சந்தையினர்கள் பெரிய பெரிய இதுகள்ல ஏற்றி வேற வேற நாடுகளுக்கு அவர்கள் விற்றார். வெவ்வேறு நாட்டுக்கு அது கச்சா எண்ணெயாகத்தான் வந்து செய்யும். அந்த எண்ணெயை நேரடியாக பயன்படுத்த இயலாது. இப்ப கச்சா எண்ணெய் கொண்டு நேரடியாக டேங்குல அது சேராது. அதாவது எல்லாம் சேர்ந்து கருப்புகளும் இலவமாக அதை கொண்டு வந்து நாங்கள் பகுதியாக காய்ச்சி வடிக்கப்படுகிறது. பகுதிகளை காய்ச்சி வடித்து அதில் இருந்து கிடைக்கிற அந்த ஒவ்வொரு எண்ணெயாக பிரித்து எடுக்கப்படும். அந்த எண்ணெயை நாங்கள் பிரித்து அழகாக எங்களுக்கு ஆவியாக்கி அதில் இருந்து வர முதலாவது எண்ணெயை நாங்கள் சூப்பர் பெட்ரோல் என்று எடுப்போம். அது அதிகமாக
விமானங்களுக்கு அதிகமாக இருக்கப்படும். சூப்பர் பெட்ரோல் வந்து முதல்ல அதற்கு பிறகு பெட்ரோல், அதற்கு டீசல், மண்ணெண்ணெய், மின்காலங்கள், கப்பல்களுக்கு உதவி, அதற்கு பிறகு ரசாயன பதார்த்தங்களுக்கு எரிசலுக்கு எடுக்கப்படுகின்ற கப்பல்களில் பயங்களுக்கு எடுக்கப்படுகிற கப்பலுக்கு எடுக்கப்படுகிற எரிபொருள் எல்லாம் எடுக்கக்கூடிய கடைசியாக சாருவா. அப்ப சுவட்டு எரிபொருள் எல்லாம் இன்னும் மறக்கக்கூடாது. சுவட்டு எரிபொருளுக்கான உதாரணம் எரிபொருள் ஞாபகம் வச்சுட்டு எல்லா எண்ணெயையும் எழுதி வைக்கணும். எல்லா எண்ணெயும் எழுதுனா தேங்காய் எண்ணெயும் விடக்கூடாது. தேங்காய் எண்ணெய் தேங்காயிலிருந்து கிடைக்கும். சரியா? எரிபொருளாக இருக்கக்கூடிய எண்ணெய்கள் நிலக்கரி, பெட்ரோலிய எண்ணெய்கள், பெட்ரோலிய வாயு, அது எல்லாத்தையும் சுவற்று எரிபொருள் என்று சொல்லுவோம். சுவற்று எரிபொருள். அப்ப இந்த சுவற்று எரிபொருள் எப்படி உருவாகு, அதாவது பெட்ரோல் எப்படி உருவாகி இருக்குது, அந்த கச்சா எண்ணெய் தான் உருவாகி அந்த எண்ணெயிலிருந்து தான் பெட்ரோல் வரணும். அப்ப அந்த கச்சா எண்ணெய் எப்படி உருவாகுது? அந்த எண்ணெய் புவியின் உள்ளே பல்வேறு இடங்களில் ஒன்று சேர்ந்து காணப்படுகின்றன. அப்ப அந்த எண்ணெய் எப்படி இருக்குன்னா புவிக்கு உள்ள, அதாவது நாங்க வாழ்ற புவிக்கு உள்ள, நாங்க பூமிக்கு வெளியில தான் இருக்கு. அப்ப பூமிக்கு உள்ளதான் அந்த எண்ணெய் ஒன்று சேர்ந்து காணப்படுகிறது. அது எப்படி அங்க உழுக்க போச்சு என்றால், பண்டைய காலத்தில் நிலத்தில் புதைந்து போன தாவர விலங்கு பகுதிகளிலிருந்து இவை உருவாகி உள்ளன. அப்ப அந்த எண்ணெய் இப்ப உருவாக்கப்பட்டது இல்லவில்லை. அது பல மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னரே புதைந்து போயிருக்கிற தாவர விலங்கு பகுதியிலிருந்து அந்த எண்ணெய் உருவாகி இருக்கிறது சொல்லலாம். சரியா? அப்ப அதுக்கு என்ன காரணம்? எப்படி அந்த எண்ணெய் வருதுன்னா, அந்த பொருட்கள் எல்லாம் புவியில் உள்ள அதிக வெப்பத்திற்கும் அமுக்கத்திற்கும் உட்பட்டு சுவட்டெரி பொருள் உருவாகுது என்று சொல்றோம். சரியா? அந்த பொருள் எல்லாமே, அதாவது தாவர விலங்கு பகுதிகள் எல்லாமே புவியில் உள்ளே அதிக வெப்பத்திற்கும், அதிக வெப்பம் என்றால் பூமிக்கு உட்புறமாக நாங்கள் போக போக பூமியின் வெப்பநிலை கூடிக்கொண்டு போகுது, உள்புறமாக போகுது. அப்ப அதிகமான அந்த வெப்பத்திற்கும் அமுக்கத்திற்கும் உட்படுறதுனாலதான் அந்த பகுதியில இருந்து எண்ணெய் வந்து உருவாகுது சொல்லுங்க. செக்குல போட்டு ஆட்டுறது, இல்லாட்டிக்கு வெந்தயத்துல பால் எடுத்து, தேங்காயில பால் எடுத்து அதை நன்றாக வெப்பி சுண்டி கொண்டே இருந்தா அப்படின்ற பால் மாத்திரம். அப்ப அதிக சரியா? அந்த வெப்ப மாற்றம் கட்டாயம் நடக்கும். சரியா? அப்ப இதுல இருக்கிற சக்தியும் எங்க இருந்து வந்ததுன்னா சூரிய சக்தி தான். சூரியன்ல இருந்து வந்த சக்தி. அப்ப இந்த பிரதான சக்தி முதல் சூரியன் தான். சூரியன்ல இருக்கிற சக்தி தான் நிச்சயம் எங்க போய் நாங்க பார்த்தாலுமே அது சூரியன்ல நாங்க சக்தியாகத்தான் இருக்கு. உலகில இருக்கிற சக்தியா இருந்தாலும் அது சூரியன்ல இருந்து வரணும். ஒரு எரிபொருள் இருக்கிற சக்தியாக இருந்தாலும் அது சூரியன்ல இருந்து வரணும். நாங்கள் எங்களுக்கு சக்தி இருந்த பிரதான சக்தி முதல் சூரியன். சரியா? இப்ப சூரியன்ல இருக்கிற சக்தியைத்தான் ஒளித்து நிலை இருந்தாலும் சரி, சுவட்டு எரிபொருள் இருந்தாலும் சரி. இப்ப நாங்க இன்றைக்கு பார்த்த இந்த 2 விடயங்களும் வந்துட்டு விளங்கீடு. என்ன பார்த்த நாங்கள் உயிர்த்தொழில்கள் பற்றி பார்த்தோம். உயிர்த்தொழில்கள் என்னது? எரிபொருளாக பயன்படுத்தக்கூடிய தாவர விலங்கு பகுதிகள், அதை உயிர்த்தொழில் சொல்றோம். அப்ப எரிபொருளாக பயன்படுத்தக்கூடிய தாவர பகுதிகள் சொல்கிறோம். விறகு, உளி, சிரட்டை,
மரத்தூள், வைக்கோல் அதுகளை சொல்லுவோம். உயிர் பிரிந்த இருக்கிற சக்தி எங்கே இருந்து பெற்றுக் கொள்ளப்பட்டது? அது சூரியனில் இருந்து பெற்றுக் கொள்ளப்பட்டது. அதே போல அடுத்ததாக நாங்க பார்த்த சக்தி முதல் இது சுவட்டு எரிபொருள். சுவட்டு எரிபொருட்கள்ல உதாரணம் நிலக்கரி, பெட்ரோலிய எண்ணெய், பெட்ரோலிய வாயு, மண்ணெண்ணெய், டீசல் எல்லாம் வருது. சுவட்டு எரிபொருள் எப்படி உருவாக்கப்படுவது? பண்டைய காலங்கள்ல கன்னத்துல குறைந்து போன தாவர விலங்கு பகுதிக்கும் அதுல இருந்து உருவாகி இந்த சுவட்டு எரிபொருள்ல இருக்கிற சக்தி எங்கிருந்து வந்த சக்தி? சூரியனிலிருந்து வந்த சக்தியாக இருக்கும். இன்னைக்கு நாங்க பார்த்த விடயங்களை நீங்க வச்சுக்கொண்டு இன்னைக்கு நீங்க சில வினாக்களை எழுதி கொடுங்க. முதலாவது நான் கொண்டு கொள்ளுகிறேன். உயிர் திணிவுகள் என்றால் என்ன? உயிர் திணிவுகள் என்றால் என்ன? இரண்டாவது வினா, உயிர் திணிவுகளுக்கு உதாரணம் இரண்டு தருக. உயிர் திணிவுகளுக்கு உதாரணம் இரண்டு தருக. சுவட்டு எரிபொருட்கள் நான்கு தருக. நாலாவது வினா, சுவட்டு எரிபொருள் எவ்வாறு உருவாகிறது? நான்கு வினாக்களுக்கு நாம் இரண்டு சக்தி முதல்கள் தொடர்பாக படித்திருக்கிறோம். உயிர் பிரிவுகள் தொடர்பானது, மற்றது சுவட்டு எரிபொருட்கள் தொடர்பானது. இப்பொழுது உயிர் பிரிவுகள் என்றால் நாங்க பார்த்தோம்னா எரிபொருளாக பயன்படுத்தக்கூடிய தாவர விலங்கு பார்க்கணும். அப்ப உயிர் பிரிவுக்கு உதாரணம் பிறகு சிலத்தை சரி ஏதாவது இது போடும். சுவட்டு எரிபொருட்கள் நான்கு பெட்ரோல், டீசல், மண்ணெண்ணெய், நிலக்கரி. சுவட்டு எரிபொருள் எப்படி உருவாகிறது? பண்டைய காலத்துல நிலத்தில் புதைந்து போடும் தாவரம் விலங்கு பகுதிகளிலிருந்து வெப்ப அமுக்க மாற்றத்திற்கு உட்பட்டு அவை உருவாக்கப்படுகிறது. படித்த விஷயத்துல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் நீங்க கேட்கலாம்.
படித்தது உங்களுக்கு விளங்கி இருக்குமென்று நினைக்கிறேன். இதனுடைய தொடர்ச்சியை நாங்கள் அடுத்த வார வகுப்புல பார்க்கலாம். இதோட வகுப்பு நிலையில் செல்வோம். நன்றி.